என்னதான் அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு சில நபர்களை வந்து நம்மளால கடுமையா பேசவே மனசு வராது. அப்படி ஒரு மனுஷங்கள்ல ஒரு ஆளுதான் அந்த அன்புமணி ராமதாஸ். இவர் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இந்த ஜாதி வெறியில நம்மளோட நிறைய வீடியோல வந்து கதறிட்டு இருப்பாங்க. ஒரு லூசு பையெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டு லூசுத்தனமா பேசியிருக்கேன், அவனெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம எதுவும் கண்டுக்கிட்டு அவனை வளர்த்து விட்டுற கூடாது. சரி, என்ன நடந்தாலும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் எதுவும் பேச வேணா, சரி படிச்சவங்க அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, இல்ல நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நான் படிச்சிருக்கேன் பத்திலாம் கவலைப்படாத, நீ என்னை பத்தி பேசலாம், இந்த நானே கண்டென்ட் தரேன் அப்படின்னு கண்டென்ட் கொடுத்துருக்காப்ல. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம்லாம் இல்ல சொல்றேன் நான் சும்மா ஒரு இதுவா சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஐயா இதை கான்ட்ரவர்சி ஆக்கி நம்மளை போட்டு அடியடி அடிப்பாங்களே அப்படின்ட்டு இல்ல சும்மா ஒரு இதுவா சொன்னேன் அப்படின்னு ஒரு ஃபன்னா சொன்ன மாதிரி காமிச்சிக்கிட்டாப்ல. அது எப்படி மனசுல இருக்கிறதானே வாயில வர, அதாவது நீங்க எங்களை ஜெயிக்க வைக்கல அப்புறம் நாங்க உங்களுக்கு செய்யணும், என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு சத்தியமா தெரியும். இதுக்கு முட்டு கொடுத்துருக்கலாம், வேற மாதிரி கொடுத்துருக்கணும். சங்கியை கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி. இது இந்தியாவோட முன்னேற்றத்துக்கான பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், தமிழ்நாட்டை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு வெள்ளைங்கிலி மாலை